குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சைட் டிஷ் செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி வச்சு செம்ம டேஸ்டியாக நல்ல காரசாரமாக ஒரு சட்னி செய்யலாம். இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கேன். மேலே இருக்க தோல் எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம திருவிக்கலாம். இதே போல் முள்ளங்கி திருவிக்கலாம். மேலே இருக்க தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருவிக்கோங்க. நீங்கள் முள்ளங்கியை இதே போல் திருவிக்கலாம், இல்லைனா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முள்ளங்கி திருவியாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பூண்டு இஞ்சி ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு இஞ்சி ரெண்டுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன், இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 6லேருந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகா பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக இதே எண்ணெயில் முள்ளங்கி திருவி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. மேஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வெந்தாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளெண்டரில் காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு வறுத்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாக்கு மேலே இருக்க காம்பு எடுத்துட்டு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வதக்கின இந்த முள்ளங்கி அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு அரைங்க. சூடாகவே அரைக்காதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். நம்மளோட முள்ளங்கி சட்னி ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரே 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தாளிப்பு எடுத்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்த உடனே நல்ல வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறப்ப சைட் டிஷ்ஷாக இதை வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாங்க. சாதம்க்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.